ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். குமார் காலையில் தூங்கி எந்திரிச்சிடுறாங்க. குமார் தூங்கி எரிச்சிட்டோம். அரசி அங்கே இருக்காங்க. அரசியை பார்த்ததும் ரொம்பவே கோவப்படுறாங்க. குமார், என்னடி இங்கே உட்காந்துட்டு இருக்க? நேற்று என்னவோ போனா போகட்டும்னு சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டேன். ஆனால் மறுபடியும் இப்படி எல்லாம் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. என்ன நினைச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ படிக்கிற அடியில் இந்த வீடு வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு நீ போய் உன் அப்பா வீட்டில் உட்கார போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எங்க என்ன அடிப்பியா, அடி பார்க்கலான்னு சொல்லிட்டு அரசி தைரியமா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ரொம்பவே பயங்கரமா கோவப்படுறாங்க. குமார் அடிக்கிறதுக்கு போறாங்க. உடனே அரசி இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு எப்படி ஒண்ணு மூவ் ஆயிடுறாங்க. என்ன அடி பார்க்கலான்றாங்க. அங்க போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லே குமாரோட கை அடிச்சிடுது. இதை பார்த்ததும் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு குமார் கத்த, உடனே காந்திமதியும் மாரியும் ரெண்டு பேரும் என்னாச்சுடா குமார், எதுக்காகடா இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு, கைங்க என்னங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது இவ இருக்கா பாரு, இவளை என்னடா பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. உடனே மாறி கேக்குறாங்க, என்னாச்சுமா இவனுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அத்தை தெரியலத்த, கை கீழே விழுந்துட்டாரு. எனது கையில கீழே விழுந்துட்டான்னா கீழே துணி இருந்ததா அதை பார்க்காம நடந்து வந்தாரு, கீழே விழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. இல்லையே அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அவர் அப்படிதான் விழுந்தாருன்னு சொல்லிட்டு ஏதேதோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துல வராங்க பழனி. பழனி எப்படி இருக்கீங்க மாமான்னு சொல்லி கேக்குறாங்க. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா உன்னை மீனாவும் சரி அதே மாதிரி அரசியும் வர சொன்னாங்க, அதனாலதான் சொல்லிட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் அரசிமா எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க. தாலி அரசியாவே கட்டிக்கிட்ட விஷயம் முதல் கொண்டு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க மீனா. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.